திடீரென்று இந்த கோப்பை கேகேஎஸ் பக்கம் போன மாதிரி எங்கள் நகம் எப்படி இருக்கீங்க வர வேற ஒப்பா போயில இல்லாம வச்சுக்கிறாங்க எக்கச்சக்க தோட்டங்கள்லாம் இந்த இடத்துல செய்து கொண்டு பீட்ரூட் வந்து அறுவடை செய்து கொண்டிருக்கணும். சீக்கிரம் சொல்லிட்டேன், கட்டினா இப்படி ஒரு வீடு தான் கட்டுறது. பாருங்க பாவக்க எங்கால போயில இப்போ வந்து ஜெசிப்ரோ சொல்லிக்கிறார் இன்னும் தூக்க போறாரா பார்த்தா வந்து மிக அருகாமையில வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவங்களுக்கு இன்றைக்கு போர் அடிக்குதாக்கும் போர் எடுத்து பண் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வித்தியாசமான சர்ஃப் இதுகள் வந்து வச்சுக்கிறேன். ஒரே மாதிரி உடுப்பு 4 கொண்டு வந்துக்கிறேன். சந்தோஷம், நன்றி நன்றி நன்றி. இது செய்யறதுக்கு $500 மாத்திரமே. பாட்டா போறோம் பாருங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் படத்தெல்லாம் பார்த்துருக்கோம். ஆட்டத்தை பார்த்துருக்கீங்க. தூக்கி மத்தேங்க இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்துல 71வது நாளா 72வது நாளா 71வது நாள் நாங்கள் புத்தளத்துல நிற்கிறோம். புத்தளத்துல எங்களுடைய நண்பர் வந்து நேற்று 70ஆம் நாள் வந்து எங்களை சந்திக்கிறக்காண்டி வவுனியாவில இருந்து பயணம் செய்து மோட்டோ விலகுல வந்து இருக்கிறார். ஜெசிப்ரோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் ஆட்டுறதை விட எக்கச்சக்க இடங்கள் வந்து இலங்கையில மூல முடுக்கு எல்லா இடமும் பைக்கில் திரிஞ்சு ஆள் வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறார். மறுபடியும் வந்து மோட்டோ விலக ஆள் களத்துல குதிச்சிருக்கிறார். கம் பேக் கொண்டு கொடுத்துருக்கிறார் எங்களுடைய ராசாத்தியோட. இண்டியில இருந்து மோட்டோ விலாக் வரும், தொடர்ந்து வரும். இண்டியில இருந்து மோட்டோ விலாக் வரும். கட்டாயம் ஜெசிப்ரோட வீடியோ போய் பாருங்க. டீடைல்ஸா இலங்கைக்கு நீங்கள் வாரீங்கன்னா வந்து என்னெல்லாம் பார்க்கலாம், என்ன சந்து பொந்தெல்லாம் பார்க்கலாம், அட்வென்ச்சரை நீங்கள் விரும்புறீங்கன்னா கட்டாயம் மிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இது ஒரு கட்டடம் செலுத்தப்பட்ட விளம்பரம். கட்டடம் செலுத்த படம் இது விளம்பரமே இல்லை. நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொள்றோம். ஏன்னா நீங்களும் வந்து பிரியோசனப்படணும். சரி, இன்றைக்கு நாங்கள் புத்தளத்துல இருந்து வந்து கட்பட்டிக்கு போறோம். கட்பட்டி வந்து கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யணும். புத்தளத்தை எடுத்த மட்டும் வந்து கட்பட்டியில எக்கச்சக்க டூரிஸ்ட் இருப்பினும் கூடுதலா அந்த கைட் சர்விங்ன்றது இப்ப நான் எல்லாம் வந்து அங்க அருகம்பேல ஈஸியா அந்த சர்விங் போனதான் அதெல்லாம் பழகி முடிச்சுட்டோம். தெரியும் தானே அது இல்ல, இதையும் கடலுக்குள்ள தான். இது என்னன்னா வந்து அந்த பரசூட் இருக்கு தானே, பரசூட்டை பிடிச்சு கொண்டு அப்படியோ பறக்கிறது. சரி போய் பார்ப்போம். ஆனா எங்களுக்கு பலராக சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியல. அதை தவிர்த்து வந்து நிறைய விஷயங்கள் அங்க இருக்குது. சொல்லுங்க, என்னென்ன இருக்குது? பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நுரைச்சோலை அடல் மின் நிலையங்கள் இருக்கு. அதே மாதிரி அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தோட்டங்கள் எல்லாம் செய்யணும் போற இடங்கள்ல. அதுல நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய தேவாலயங்கள் இருக்கு, நிறைய வித்தியாசமான சாப்பாட்டு முறைமைகள் இருக்கு, நிறைய தீவுகள் இருக்கு. எல்லாத்தையுமே இந்த கட்பட்டியில நாங்கள் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஜெசிப்ரோட சேனல்ல போய் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, இன்றைக்கு நாங்கள் இங்க இருந்து எங்களுடைய பயணத்தை வந்து தொடங்க போறோம். இன்றையில இருந்து நாட்கள் வந்து குறைந்து கொண்டே போகுது. 49 நாள் என்னவே வந்து எஞ்சி இருக்குது என்றே வந்து இந்த இடத்துல பயணத்தை பொறுத்த மட்டும் நாட்களை வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. நீங்க அதுக்கிட்ட ஒண்ணு முடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது. இல்ல அதுக்கிட்ட முடிக்க மாட்டோம். அது தெரியும். சரி, எங்களோட நின்று எங்களுடைய பயணம் என்ன மாதிரி இருந்ததான நீங்க பைக்ல வந்துறீங்க. அதான் ஒரு சிக்கல். அது சரி. ஏன்னா நான் வந்ததுக்கான காரணம் மோட்டோ விலாக் பண்ணணும். அதோட வந்து ஒரே பேனட்ல 3 பேர் விருது விலாக் பண்ணைகள் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரே விஷயத்தை திருப்பி என்ன தேஞ்ச ரெக்கார்டை திருப்பி போட்டு தேய்க்கிற வரி இருக்கும் அப்படின்றது அந்த ஒரு காரணத்துக்காக நல்ல எண்ணத்துக்காக வந்து நான் மோட்டோ விலாக்ல வந்தேன். இவளோட வந்து வித்தியாசமா இருக்கு. இந்த ரோட் சைட்ல நிப்பாட்டி போட்டு இருக்கிறது அப்படியெல்லாம் எனக்கு அந்த பயணத்தோட சம்மந்தப்பட்டாலும் எனக்கு கொஞ்சம் பெருசா படையில. ஆனால் வித்தியாசமா இருக்கு. நீங்க இப்படி சொன்னபடியா வந்து எத்தனை கொமெண்ட்ஸ் வந்து கீழே குவிய போதுன்னு பாருங்க. அது கொமெண்ட்ஸ் வந்தா அப்புறம் தெரியும். சரி, இன்றைக்கு எங்க எல்லாம் போறோம், என்னெல்லாம் செய்யறோம் தொடர்ந்து பாருங்க. அதோட எங்கட சேனலுக்கு வந்து புதுசா வந்தீங்கன்னா மறக்காம வந்து எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூரா இருக்கிற 25 மாவட்டங்கள் போய் எங்களுடைய ராசாத்தி வேன் வீட்டில் வந்து பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். பகிர்ந்து கொள்ளுங்க. புவனேஸ்வரனுடைய நண்பர் என்ன ஒரு வாகனம் எடுக்கிறக்காண்டி வந்திருக்கிறார். நேற்று வந்து எங்களோட தான் நின்றவர். நீங்கள் மாறீங்களா அன்றைக்கு? ஓட வேட்டா. சரி, அப்படியே நாங்கள் கற்பட்டி நோக்கி வந்து வெளியிட போறோம். அதோட இன்றைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. அது கொஞ்ச நேரத்துல தெரியும். போமா நீங்க என்ன ப்ரோ எங்கட ராசாதியில வாரீங்கல்ல, அதுதான் ஒரு கவலை. அது தரப்போறதே நீங்கள் தானே. சர்ப்ரைஸா இருக்க போது வீடியோ தொடர்ந்து வாரீங்க. என்ன சர்ப்ரைஸ் தெரியும்.
போய்கொண்டிருக்க இங்கே கரையில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உப்பளம் தான். போன முறை வரைக்கும் இதில் நிப்பாட்டி வீடியோ எடுக்க கேட்டாங்க, ஆனால் அவையில் அனுமதிக்கல. எக்கச்சக்க உப்பளங்கள் இருக்குது. அதோட இதில் இருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர்கள் வந்து கற்பட்டி என்று போட்டிருந்தது. இப்போ நாங்கள் அந்த பாலாவி என்ற இடத்தை தாண்டி போய்கொண்டிருக்கிறோம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் வாங்க, அதெல்லாம் வாங்க. இதில் வந்து முன்னால் காரில் லைட் அடிச்சுட்டு போனவர் அண்ணா போயிட்டு அது திருப்பி கண்டு வர எங்கே புத்தலமா நீங்கள் காட்பட்டி 2 கிலோ வாங்க தான் நிற்போம். 2 கிலோ காட்பட்டிலாம் நிற்போம். ரைட் ரைட், சந்தோஷம் சந்தோஷம். ஆளை சந்திச்சது தெரியாத வேற நிற்பார், ஆனால் தெரியும் அவருக்கு எல்லாரையும். அப்படியே நின்று வேற ஆளுமங்களோட சேர்ந்தா வந்து வந்தவர். அப்போ இதில் கண்டுட்டு நின்றுனாங்க. சந்தோஷம். தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து நிப்பாட்டினாங்க. அதோட இங்கால இருக்கிற வீடுகள் எல்லாம் வந்து மணியா இருக்கு. என்ன ஜெசி ப்ரோ சொல்லிட்டார், கட்டினா இப்படி ஒரு வீடு தான் கட்டுறது. இதுக்கு பிறகு நான் ஒரு கேள்வி கேட்டுறேன்டா. அதான் அதான் இதுக்கு பிறகு நான் ஒரு கேள்வி கேட்டுறேன்டா. அது பிறகு இடக்கு முடக்கா வர ரெண்டு வேற அவனாக சத்தப்படாம இருந்தவா போடவா இருந்துப்பா வேணா. அண்ணா வந்து இங்க எங்களோட வேலையை விட்டு நாள் நிக்கிற சூப்பர் வீடுகள் இங்காலையெல்லாம் வந்து சரியான வீடுகள். அதோட எக்கச்சக்க வளங்கள் இருக்கு. என்ன காற்றாலை இருக்கு, மற்றது அனல் மீன் இருக்கு. இதுல திடீரென்று இந்த கோப்பை கேகேஎஸ் பக்கம் போன மாதிரி எங்களுக்கு வருது. ஒப்பா போயில எல்லாம் வச்சுக்கிறாங்க. எக்கச்சக்க தோட்டங்கள்லாம் இந்த இடத்துல செய்து கொண்டு வரணும். நவிஞ்சால பாருங்க, பாவக்காய் எங்கால போயில. ஏன்னா வந்து இது கடற்கரை ஆண்டின போது இங்கால பகுதியில் வந்து இந்த தோட்டங்களே கஷ்டமா இருக்குமென்று நினைச்சினாங்க. ஆனால் இங்கால ஃபுல்லாவே வந்து பாரு திடீரென்னு கடை அந்த கேகேஎஸ் பட்டம் யாழ்ப்பாணத்துக்கு போன மாதிரி ஒரு உணர்வு ஒன்று வந்தது. இங்கால இப்படி தோட்டங்களை பார்க்க மிளகை, மற்றது கோவா, பாவக்காய் அப்படிங்கிற பெரிய அளவில் வந்து தோட்டங்கள் செய்யணும். பீட்ரூட் வந்து அறுவடை செய்து கொண்டிருக்கணும். தோட்டங்கள்லாம் இந்த வீடுகளையும் பாருங்க. இந்த தோட்டத்துக்கு நடுவில் இந்த பண்ணை வீடுகள் மாதிரி வித்தியாசமான அமைப்புகளாக தான் இருக்கு. சரியான ஒரு வெக்கையாக கொண்டு வந்தேன். என்ன பக்கத்தில் கடலுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு செய்கிறது வந்து பெரிய விஷயம். இப்போ இதுல இருந்து பார்க்க நுரைச்சீலை தெரியுமாம், அதோட கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. மணி வீடுகளப்பா, புதுசா வீடுகள் நல்லா இருக்கு. பனைமரங்கள் பாத்தீங்களா, வடமானதை தாண்டி இங்காலதான் இப்படி பனைமரங்கள் ஒரு இடத்துல கணக்க வச்சு பார்த்துருக்கோம். அப்படியோ கடற்கரை பக்கமாக தான் போய் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நண்பர் வந்து வீடியோ கால்ல வந்து நிற்கிறார். எங்களுடைய வேன் லைஃப் ஆள் மிஸ் பண்றாராம். வாவன்டா முறை கொண்டு வாவன். கவிலாஸ் டேய் 100 நாள் சேலஞ்சோ? என்ன சேலஞ்சுடாப்பா? ஐயோ இப்படி தாண்ட நான் 2 மணி தெரிஞ்சு சொன்னான். ஆனா நீ செய்வே, அது தெரியும். வீடியோ போட்டு நீயோட சரி சந்தோஷம். ஆனா என்ன மட்டும் முதல்ல சேர்க்காதீங்க. இந்த பசிச்சா வந்து உதவி சாப்பிட்றதோ அது அது அதுக்கு அப்போ 100 நாள் மறுபடியும் தமிழ் ப்ரோ 6 பேக்ஸுடன் வருவாராம். கம்பேக் உண்டு. கபிலாஸ் அந்த பாட்டு விடுங்க, பாட்டு விடுறான்.
அந்த பாட்டு இருக்கா பாடி விடு. வராதே. சரி சரி சரி, அவங்களுக்கு இன்றைக்கு போர் அடிக்குதாக்கும், போர் எடுத்து பாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகிறோம். இஞ்சால ஒரு விஐபி ஆள் வந்துக்கிறாரு. இங்கே வாங்க. இப்போ நாங்கள் இதடியில் இறங்கி நாங்கள் ப்ரோ இப்போ கடல் பக்கத்தில் உதுல இருக்கு. உதுல என்ன பீட்ரூட் வருது போயில பார்வையாளருக்கு வந்து ஒரு இடத்தை காட்டு. நான் வன்மையா கண்டிக்கிறேன். அதான் அந்த இடத்த இப்ப நான் போய் காட்ட போறேன். நீங்க என்ன பாத்துட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. அதுல வந்து நுரைச்சேலை இருக்கு. அதோட ஒரு இல்ல நுரைச்சோலை. நுரைச்சோலை சரி, நுரைச்சோலை அனல் மின் நிலையம். ஆனா அது கடலுக்குள்ள இருக்கு. நாங்க போய் பாக்கல. அது இதுல இருந்து தூரத்துல இருந்து காட்ட போறோம். உங்களை உள்ள விட்டவங்களா? அதான் நான் கேட்டேன். வேன் போதுன்னா இத்தனைக்கும் சல்யூட் அடிச்சு உள்ள விட்டுருப்பாங்க. இங்கால பக்கத்துல கடல். சரியோ, கடலுக்கு பக்கத்திலேயே இங்கால வயல்கள் எல்லாம் இருக்கு. இந்த இடத்துல இருந்து பார்த்தா நுரைச்சோலை தெரியுமா? பயங்கரமான காத்தொண்டு அடிக்குதப்பா. இந்த காத்துக்கு என்ன இந்த பயிர்கள் எல்லாம் வளருது. அதோட கடற்கரை ஆண்டின பகுதிகளில் இப்படி விவசாயம் தோட்டங்கள் எல்லாம் வந்து செய்ய மாட்டேன். ஏன்னா நான் அந்த மணல் வந்து ஒத்துழைக்காதுன்னு சொல்லிக்கணும். ஆனால் இந்த இடத்த பார்த்தாலும் மணல் மண்ணாக தான் இருக்கு. ஆனால் அதுக்கு அருகாமையிலேயே அங்கால செய்து கொண்டிருக்கணும் தோட்டங்கள் எல்லாம். இந்த வீடுகளை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து இந்த குடிசைகள் வீடுகளாக தான் காணப்படுது. பார்த்தா வந்து மிக அருகாமையில வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நுரைச்சோலை அனல் மின் நிலையம். சரி, அப்படியே அதை பார்த்துட்டு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வந்து ஒரு ஆளை வந்து சந்திக்க போகிறோம். விடியலேருந்து சொல்லி கொண்டு வந்த என்ன சர்ப்ரைஸ் உண்டு. நேரடியாக வெளிநாட்டிலேருந்து வந்து ஏர்போர்ட்லேருந்து நேரடியாக எங்களை சந்திக்கிறாக்காண்டி வந்து கொண்டிருக்கிறோம். அவையில் சந்திக்க தான் அடுத்ததாக வந்து போகிறோம். ஏர்போர்ட்டில் இறங்கினேரு விடியவே கால் பண்ணினேன். இப்போ நாங்கள் நினைச்சினாங்க வர்றதுக்கு வந்து லேட் ஆகும்னுக்கு வந்துட்டோம். அப்போ இதுக்கிட்ட தான் அவையில் வந்து நிற்கிறோம். அவையில் போய் சந்திப்போம். உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஊருக்கு வர நேரம் வந்து எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி மினக்கட்டு இவ்வளவு தூரம் பயணத்தை செய்து எங்களை சந்திக்கணுமன்றக்காண்டி வர்றேனமன்றேக்க இதில் வந்து வந்துட்டோம். அவையில் ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கணும். அண்ணன் வந்தவர் வந்து சந்தித்தவர் உண்மையிலே சந்தோஷம். ஆளை நீ வந்து யாழ்ப்பாணம் நோக்கி போகிறார். இவ்வளவு பயண அலுப்புலையும் வந்து அவையில் நேற்று விடிய வலிக்கிட்டு ஃப்ளைட்டில் பயணம் செய்து நேரடியாக ஏர்போர்ட்டில் இருந்து அப்படியே வந்து எங்களோடு சேர்ந்து அவன் நேரத்தையும் வந்து கழிச்சது உண்மையிலேயே சந்தோஷம். நன்றி. அவர் வந்து வீடியோக்கு வர விரும்புகிறார். அதனால் நாங்கள் வந்து எடுக்கல. அப்படியோ சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போ இங்கே இருந்து வந்து கற்பட்டிக்கு போகிறோம். கிட்டத்தட்ட அங்கே புத்தளத்துலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் தான் நிற்கிறோம். இன்னுமே வந்து கற்பட்டிக்கு போகிறதுக்கு வந்து 30 கிலோமீட்டர்கள் வந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அண்ணா இந்த உடுப்பு மற்ற சாக்லேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தவர். இதில் ஒரே மாதிரி உடுப்பு 4 கொண்டு வந்துருக்கிறார். சந்தோஷம். நன்றி. காய்ச்சிட்டே ஒரே மாதிரி சண்டை பிடிக்கிறே இல்லை. 4 பேரையும் போட்டு கொண்டு போனா வேற டீம் நினைக்க போறான். 4 பேர் ஒரே கலர்ல போடா. 2 பேர் தோல்ல கை போட்டு கொண்டு போய்க்கு ஏதோ சொல்றாங்க சொல்ற நீங்க. 4 பேர் ஒரேடியா போட்டுட்டு போடா. சரி, அவற்றை ஆசையும் வந்து 4 பேரும் ஒரேடியா ஒருக்கா போடுங்கன்னு சொன்னவர். கட்டாயம் உங்களுக்காக 4 பேரும் இதே தோற்றத்தில் ஒரு நாள் ஜிக்கா வருவோம். இதில் வந்து கட்பட்டிக்கு வந்துட்டோம். இதில் வந்து இந்த கைட் சர்விங் வந்து ஃபேமஸ். அந்த கைட் சர்விங் செய்கிற இடத்துக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். வேறு ஒரு ரோட்டால் போனாங்க. அந்த ரோட் வந்து வீதி வேலை நடக்கிறபடியாக இன்னும் ஒரு இடத்தால் வந்து சுற்றி போகிறோம். போகிற வழியை பாருங்க. இதில் இருந்து அந்த அதில் பாருங்க பறந்து கொண்டிருக்கு, பரசோட் மாதிரி பறந்து கொண்டிருக்கு. அதெல்லாம் கைட் சர்விங் செய்து கொண்டிருக்கணும். நாங்கள் போன முறை ஆட்டோவில் வந்து நாங்கள், ஆனால் இந்த வழி இல்லை. போன முறை வேறு ஒரு வழியால் தூரத்துலேருந்து பார்த்தாங்க. ஆனால் இந்த முறை வந்து மிக அருகாமையிலேருந்து பக்கத்துலேருந்து பார்க்க போகிறோம்.
இதில் கிட்ட வர வர மேலே பட்டங்கள் பறக்கிற மாதிரி கிடக்கு பாருங்க. ஆனால் ஃபுல்லாக வந்து அதில் ஆக்கள்லாம் பறந்தோன்னு இருக்கிறோம். இப்போ நாங்கள் சர்ஃப் செய்தோம் தானே, அதே மாதிரி கடலில் சர்வ் பண்ணிட்டு இந்த பரசூட் இந்த இதில் வந்து பறக்கிறது வித்தியாசமாக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாடியிலையும் வந்து ஒவ்வொரு ஆட்கள் வந்து அந்த பாயிண்ட் வச்சுக்கணும், சர்ஃப் பாயிண்ட் வந்து. இப்போ நாங்கள் அங்கே பார்த்தோம் தானே அருகம்பே எல்லா இடத்துலையும் பார்த்தோம் தானே சர்வ் பண்ணுறது, அதே மாதிரி இதுதான் இது வந்து கைட்டில் சர்வ் பண்ணுற கைட் சர்ஃப். ஓ அந்தா பாருங்க, அவள் அதில் ஒரு ஆள் பறந்து போகுது, சூப்பராக இருக்கும். ஆக்கள் சிலவில் புதுசாக பழகிற ஆக்கள்னா வந்து வெயிட்டுக்கு ஆக்களை மேலே தூக்கிடும். சில பேர் வந்து வேணுமெண்டே வந்து மேலேயும் பறக்குவேன் பாருங்க, அப்படியே சர்வ் பண்ணி கொண்டு போவேன் அந்த இதில் வந்து சூப்பராக இருக்கும். எல்லாம் வந்து புதுசாக பழகிற இருக்கும் பாருங்க. ஆனால் வித்தியாசமான சர்ஃப் இதுகள் வந்து வச்சுக்கணும். சில பேர் வந்து இப்படியான இது வச்சுக்கணும், மற்றது இவையில் வந்து இந்த கையில் நூலில் கட்டி இதுகள் வச்சுக்கணும். ஒன்றுமே வந்து வித்தியாசமாக இருக்கு. ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து வெள்ளைக்காரரை தான் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கு. வர வரனால பெரிய இதான் அந்த என்னன்னு சொல்ல அந்த பழைய காலத்தில் அந்த பாய்மரக்கம் பறதுக்கு தானே அது காற்றுன்ற திசை கேட்ட மாதிரி பறக்கிற மாதிரி தானே வயல். இந்த காற்று வந்து இழுக்கிற இதுக்கு வந்து அந்த அலை இது வந்து இந்த இடம் வந்து அலை இல்லாத ஒரு இடமா தான் இருக்கு. இதில் காற்றுன்ற திசையில் வந்து போகாது. அடுத்து அதில் வச்சு அந்த போர்டில் போய் பழைய கொண்டிருக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க பேர் வந்து இதில் செய்யணும். அதோட விசாரிக்க வந்து செய்கிறதுக்கு $500 மாத்திரமே. $500 எங்களுடைய காசுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா வந்து 1.5 லட்சம் மட்டும்தான். அப்போ எங்கட ஆக்கள் எக்கச்சக்க பேர் செய்யவே மாட்டினோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸுக்கு ஒரு 1.5 லட்சம் கொடுக்குறேன்டா யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஒரு காசாக இருக்கும். இப்போ பல பேர்கிட்ட 2-3 மாதம் சம்பளமாக இருக்கும், சில பேர்கிட்ட ஒரு சேமிப்பாக இருக்கும், அப்படி கணக்கு இருக்கும். ஆனால் வேலையெல்லாம் வந்து விரும்பி செய்யணும். வெள்ளைக்காரெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் கிளாஸாக நடக்க மாட்டேன், ஃபுல்லாக அவங்களுக்கு லேர்ன் பண்ணி ஃபுல்லாக சொல்லி கொடுக்குறது மட்டும்தான் அவ்வளோ ப்ரைஸ் நினைக்கிறேன். இதில் நாங்கள் விசாரித்து நாங்கள் ஒரு இதில் வந்து அப்போ $500 சொன்னவன். வெள்ளைக்காரருக்கு அது ஓகே இருக்கும், ஆனால் எங்களுடைய ஆட்களுக்கு வந்து அது சரியான இடத்தால வந்து பெரிய 4 வீலர்ஸ் வந்துருக்கு போல இருக்கு. எங்களோட வாகனம் இல்லாமல் வந்தால் உதச்சிடும். ஏண்டா முழு மணல்லாம் இதெல்லாம் வந்து ஹைட் சர்விங் செய்துட்டு போயினோம். எங்களால் இதை செய்ய இல்லாட்டியும் கிட்ட போய் பார்ப்போம் என்ன மாதிரி செய்யணும்ன்ற. இதில் ஒரு ஆள் செய்துட்டு போகிறாரா. இதெல்லாம் வித்தியாசமான போட் இருக்குது. இதில் இந்த சீட்ஸ் இருக்கிற மாதிரி சீட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அந்த ஒரு இதுக்கு வந்து அந்த காலில் சர்ஃப் பண்ண செய்கிற மாதிரி கால்லையும் வந்து இது கட்டியிருக்கு, கையிலையும் வந்து கட்டியிருக்கு. ஓவா, நான் நினச்சேன் மெட்டாக்கள் வந்து இந்த வளமையான சர்ஃப் செய்யணும் தானே, அதே மாதிரி தான் வச்சுக்கணும். ஆனால் இவற்றை மட்டும் வித்தியாசமாக இருக்குது. இது வந்து லகூன் தான், இது வந்து கடல் இல்லை, லகூன். எல்லாருமே வந்து செய்துட்டு இறக்கி கொண்டிருக்கணும். கிட்ட போய் பார்ப்போம். இதில் எல்லாம் செய்துட்டு வந்து பேக் பண்ணி கொண்டிருக்கணும். இவையெல்லாம் வந்து பழக்கிறார்களாக. புனேசண்ணா விசாரிங்க, எவ்வளோ ஆண்டு விசாரிச்சிங்களா? ஒரு அவருக்கு $60 பழக்கிறாங்க. இப்போ எத்தனை நாளில் பழக்க முடியும்? அண்ணா தமிழ்ல அண்ணா இங்க சின்ன விளக்கம் மட்டும் தாங்க அண்ணா. அதுக்கு எவ்வளோ அண்ணா? யூரோவா $1 ஹீரோ பழக்கிறாக்கு. இப்போ ஒரு ஆள் வந்து உங்களுக்கு கைடும் வந்து இந்த பொருளும் தருவீங்களாண்ணே தந்து பழக்கிறாக்கு வந்து ஒரு மந்தி ஆளுக்கு $60. €60 ரைட் €60. மற்றது அப்படி இல்லாமல் தனியாக உங்களுக்கு பல கைட் சர்விங் தெரியும், நீங்கள் செய்யக்கூடிய ஆளாக இருந்தால் வந்து உங்களுக்கு இந்த இது மட்டும் தெரியணும். அது 1 ஹவருக்கு வந்து 30. முன்னாங்க 12,000 என்ன
12,000 வாடகைக்கு மட்டும். அப்படி நீங்கள் வந்து பழகுறேன்டா நாங்கள் 24,000 ஒரு மந்த்தியாளத்துக்கு 24,000. ஐயோ இதில் இவையில் வந்து பழகிட்டு வந்து கொண்டு போயினோம். அது சில பேர்ட்ட வந்து வித்தியாசமாக இருக்கு. ரைட், இங்கே பாருங்க, இது எங்கள்கிட்ட வாகனத்தில் இருந்து டிஷ் வாஷர், அதில் வாகனம் விட்டுறாங்க, அதில் இருந்து இது மட்டும் பறந்து வந்துட்டு இந்த கையில் வந்து சிக்கிட்டேன். அப்போ பறந்தது பிடிக்கா பிடிக்கலாம் போயிட்டு. எப்போண்ணா அது சீசன்? எப்போ சீசன்? பழமையாக எப்போ வர்றது? இப்போதான். எத்தனை மாதத்துக்கு இருக்கு? சரி, இப்போ இது வந்து லோக்கல்ஸுக்கு ஒரு பேமெண்ட் அப்படி இல்லை, எல்லாருக்கும் வித்தியாசமாக இருக்குது. ரைட் ரைட். இதில் வந்து கணக்கு பேர் வந்து பழகினோம். ஆனால் சில பேர் வந்து வித்தியாசமான இதுகள் வச்சுக்கணும். நாங்கள் யாழ்ப்பாணம் போனியா யாழ்ப்பாணம் நாங்கள் அந்த வேனில் வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லாக போயிட்டு வரோம். ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் சம்மந்தமாக 120 நாளைக்கு வேன்லேயே பாடுது, வேன் லைஃப். ஸோ அதான் இந்த டூரிஸ்ட் பிளேஸ். இது வந்து செய்து பார்க்கலாம் தான், பட் இந்தளவு வீடாக சொல்கிறீங்க. இருக்கிறாங்களா? இப்போ அண்ணா சொன்னவங்க வந்து லோக்கல்ஸுக்கு வந்து வேறு இடத்துல செய்வாங்க, நாங்கள் செய்கிறேன். இதுதான் அந்த கைட்ஸ் எல்லாமே வந்து மற்றது வந்து இதில் பறக்கிற இடம் வந்து இந்த இடத்துல தான் வச்சு பறக்கிறோம். கணக்க பேர் வந்து செய்து கொண்டிருக்கணும். இந்த இதுதான் அந்த காலில் ஃபிக்ஸ் பண்ணுற இது வேல் போட்டு சப்பாத்தி இருக்குது தானே, அது வந்து இந்த ஹோட்டலுக்குள்ள போய் சொருகி நிற்கும். சொருகினண்டா வந்து இதை கலரை விடாமல் பண்ணும். அப்படியே போகலாம். ஆள் வந்து சொல்லி கொடுக்குறாரு. இங்கே வெள்ளைக்காரன் வந்து ஆள் சொல்லி கொடுக்குறாரு. இதையெல்லாம் வந்து பழக்கிறாங்க. நல்ல ஆர்வமாக வந்து ஆக்களம் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளினோம். இப்படி வந்து எக்கச்சக்க குடிசைகளுக்கு எக்கச்சக்க பேர் வந்து செய்து கொண்டிருக்கணும். கலரோட இருக்கிறார்கள் வந்து சர்ஃபிங் பழக்கிறார்கள். ஃபைட் சர்ஃபிங் அவர் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு இந்த மாதிரி செய்கிறது. அது மட்டுமே போய் பாப்போம். கணக்கு பேர் நிற்கிறோம்ப்பா, ஆசையாக தான் இருக்கு. என்னது எல்லாத்துக்கும் காசு வேணும். ஆனால் என்னதான் நாங்கள் இப்படி செய்யதாலும் வந்து இப்போ முதல் நாள் அருகம்பையில் சர்ஃபிங் செய்தாங்களா, அது மாதிரி எங்களுக்கு முதலாவது தரம் செய்ய வந்து இது செட் ஆகாது. எப்படியுமே ஒரு இருந்து ஒரு 10-15 கிளாஸ் போனால் தான் வந்து சரி வரும். ஏன்னா இந்த அந்த பரசூட்டை வந்து நாங்கள் வந்து கையால் மேனேஜ் பண்ணணும். அதோடு அந்த போட்டில் பேலன்ஸாக வந்து நிற்கணும். அப்படி கணக்க விஷயங்கள் இருக்குது. சில பேர் வந்து கேட்ட மட்டில் வந்து புதுசாக பழகைக்கெல்லாம் வந்து ஆக்களை வந்து தூக்கி கொண்டு போயிடுவான் பேரசூட். அந்த ஆக்களில் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பேரசூட்டுன்ற இதெல்லாம் மாறும். அப்போ சில நேரம் மெல்லி ஆக்கலன்னா வந்து தூக்கி கொண்டு போயிடும், அப்போ பேலன்ஸ் பண்ணோடும். அப்படின்ட்டு கணக்க பிரச்சனைகள் இருக்குது. இந்த இவரெல்லாம் வந்து புதுசாக தான் பழகுறார் போல. முதல்ல அந்த இதை பேலன்ஸ் பண்ணணும். இந்த வர எவ்வளோ அழகாக இருக்கு. செய்யக்கு ஓடக்க தனி ஒரு அழகு தான். இதால் பேரசூட்டில் பிடிச்சி தான் வருது. அந்த காற்றுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். நாங்களே யோசிக்க தோணுது, இதில் இத்தனை பேரசூட் இருக்கு, கொண்டு போய் சிக்கல. புதுசாக தான் பழகுறாரு, எவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஆள் வந்து அந்த பேரஷூட்டில் வந்து உடம்புல இந்த எலும்புறாக்கு இவ்வளோ முயற்சி செய்கிறேன். நான் ஏழாம இருக்கு. ரைட், ஆள் எழுப்பிடுச்சு. அந்த விழுறாரு வேறு. பேலன்ஸ் சரியாக இருக்கணும். இந்த கைட்ஸுன்ற இதுக்கு ஏற்ற மாதிரி பொடியை பேலன்ஸ் பண்ணணும். எல்லாருமே வந்து வெளிநாட்டு ட்ரைனர்ஸ் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து சிங்களக்காகவா சிங்கள ஆளுநர் பலராக அந்த 2 கையிலேயும் தான் அந்த இந்த கைட்டின் சப்போர்ட் இருக்குது. சரியா, ஆள் வந்து கூட்டி கொண்டு போகிறார். ப்ரோ ப்ரோ என்ன தூக்காத போல சின்ன பட்டை பயக்கிறாங்க. இதை கைட் சர்விங்னு சொல்லி தான் பட்டத்தில் சர்வ் செய்கிறேன். ஆனால் எங்களுக்கு பார்த்தா உதனாங்களோ இதை நாங்கள் பரசுட்டு தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் நல்ல போஸாக இழுக்குது போல இருக்கு. இதில் பலரை வந்து சிங்கள அக்கா. சரியோ, சிங்கள அக்காவுக்கு வெள்ளைக்கார அண்ணா பழக்கி கொடுக்குறேன். ஆனால் அதில் காசு கட்டி பழகின பாருங்க. என்ன ஒரு
ஒரு மணித்தியாலத்துக்கு $60 $24,000 ஒரு மணித்தியாலத்துக்கு. இது பல பேர்ட்ட ஒரு மாசம் சம்பளம். இவாக்கு வந்து அந்த என்னன்னு சொல்றாங்க, அந்த மேல வந்து பேலன்ஸ் ஸ்டார்டிங் பழகம். ஆனா அது இது ஒரு இழுத்து பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ஐயா. இழுத்து பாமா என்ன ப்ரோ பயப்படுறீங்க? கல்யாணமான பொறுப்புகள் இருக்கதான் செய்யும். உங்களை நாங்க விட்டுருவோமா? 5 பேர் நிக்கிறோம். உங்களை இழுத்து பிடிப்போம். நாங்க என்ன நடந்தாலும் இழுத்து பிடிப்போம் ஜெசி ப்ரோ. இதுக்குள்ள அவ்வளவு ஆல்பம் இல்லை, இது கலப்பு தானே. இது வந்து கலப்பு ஒரு சின்ன இடம் தானே. இதுல வச்சு பழகிட்டு அதுக்கு அடுத்ததான் வந்து அங்கே கடல் இருக்கு. கடல்ல வந்து எக்கச்சக்க பேர் வந்து சேவ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதையும் போய் உங்களுக்கு காட்டிக்கொண்டோம். இதுல பழகிட்டு தான் அடுத்ததா வந்து அங்க கொண்டு போயிடும். இதுல அக்கா பார்த்தா அக்கா மேல உயர்த்தி கஷ்டமா இருக்கிறாங்க. நாங்க நினைச்சு வாங்கல. எக்கச்சக்க வெள்ளக்காரரான் இருக்கிறாங்க. ஆனா கூடுதலா வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்யறாங்க. ஆசைப்பட்டீங்கன்னா இலங்கையிலேயே வந்து செய்யலாம். வெளிநாடுகள்ல வந்து இதை விட கூடவா இருக்குன்னு நினைக்கிறேன். இலங்கையில நீங்கள் வந்தீங்கன்னா புத்தளத்துல கட்பட்டியில இந்த ஹைட் சர்விங் வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓடுறத பாருங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் படத்தெல்லாம் பார்த்துருக்கோம். வித்தியாசமா இருக்கு பாருங்க. கடலுக்கு மேலால அந்தரத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. அந்தரத்துல போற மாதிரி கிடக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. இதெல்லாம் வந்து இலங்கையில தான் இருக்கு. நீங்களும் செய்து கொள்ளலாம். வெளிநாட்டுக்காரர் வந்து விரும்பி செய்யணும். அதுவும் கூடுதலாக வெள்ளக்கார். நைஸாக போகுதுப்பா அந்த காற்றுன்ற இதுக்கு வந்து பொடியை பேலன்ஸ் பண்ண நைஸாக ஓடுது. மற்றது இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த இடத்துல நார்மலாக சர்ஃப் செய்கிற மாதிரி செய்யலாது. அந்த சர்ஃபிங் வந்து கடல் அலைகளை வச்சு செய்யப்படுறது. இந்த சர்ஃபிங் வந்து காற்று இந்த ஓட்டத்தை வச்சு கைட் சர்ஃபிங் வந்து அந்த அந்த பேராஷூட்டில் காற்றுன்ற அழுத்தத்தை வச்சு செய்யப்படுறது. இப்போ வந்து ஜெசி ப்ரோ சொல்லியிருக்காரு இன்னும் தூக்க போகிறேன். ஜெசினா ஜெசினா தூக்கிடுங்க ஜெசினா. உங்களோட புரிந்து எனக்கு எது சேதம் ஏற்படு அவரால் தான் கேட்டோம். தெரியும் நானா கேட்கவே இல்லை. என்ன அசால்ட்டா கஜனாவை தூக்கி காட்டுங்க. கஜனாவை தூக்கி காட்டுங்க. தூக்கி காட்டுங்க. தூக்கி காட்டுங்க. நான் 65. அந்த ஆள் தூக்கி 10 கரைஞ்சு விடுங்க. அப்படியே கேளாது. ஆனா என்ன சிம்பிளா கஜனா தூக்கல. ஜெசினா 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 கஜனா ஒரே ஒரு தூக்குங்க ப்ளீஸ். கஜனா ஒரே ஒரு தூக்கி 10 போடுங்க. 10 போடுங்க. வின்னா போடுங்க. அண்ணா போடுங்கண்ணா. அண்ணா போடுங்கண்ணா. சரி, இங்கால நண்பர் வந்துக்கிறார். இவர் வந்து நேற்று வந்தவர். அவர் வீடியோல காட்டி நான் போயிட்டு நேற்று 8 மணிக்கு வந்தவர். இங்க கட்பட்டிலாம் ப்ரோ இருக்கிறார். இப்ப பின்னர அதான் நாங்க அப்ப எல்லாம் அந்த வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்டாவே. அப்ப லொகேஷன் கேட்டவர் என்ன பெரிய பாக்ஸரோட வந்துக்கிறீங்க. ஃபன்னா இல்ல 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 ஏண்டா அப்ப என்னத்துல போறது?
இது பேக்கேஜ்ல போனா என்ன மாதிரி பேக்கேஜ்லயா பேக்கேஜ்ல போனா கொண்டு போய் விட்டுற மட்டும் தான் அவன வேலை அங்க 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 ஆட்கள் இருக்கணும் அங்க குடும்பங்கள் இருக்கா கடை இருக்கு சாப்பாடு கடை ஒரே ஒரு கடை தான் இருக்கா இது வந்து எங்க நடத்திய மாதிரி கிடாக்கு இல்ல நெடுந்தீல கன குடும்பமே இருக்கு அதாவது 1.5 மத்தியால போட் 1.5 2 3 மணி எந்த வந்து தெரியும் தானே பெருசா இது போவிலா ப்ரோ இது போவில் ஆனா இது அந்த வீல் சின்ன இல்ல இது கொஞ்சம் வீல் கொஞ்சம் பெருசா இருக்கிறபடியா போயிட்டு எங்கட 2 வீல் அது 4 வீல் உங்க எங்கட 6 பறக்கும் நுரையிலியால மலையில இருந்து புஷ் அண்ட் பறக்கும் பாரு சர்க்கஸ் நடக்கு நான் பார்க்க வரக்கூடாது நீங்களும் வந்து கலந்து கொள்ளணும் சரி ப்ரோ என்னண்டா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரத்துக்கு ஒரு 2 பேர் வந்திருக்காங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ் தரத்துக்கு புவனேஸ்வரன் கல்யாணத்துக்கு எங்களுக்கு அதுவும் புத்தளத்துல வேற இடம்னா பரவாயில்ல நாங்க யாரும் சொந்தங்கள்ல புத்தளத்துல நீங்க ஏதாவது செய்தீங்களா ப்ரோ இங்க அவ்வளோ இது கடவுள் பணி கொடுப்பா இருக்கேன் ஆட்டத்தை பார்த்துட்டு அவன் பொம்மை எடுக்கிறேங்க குடும்பத்துல உள்ளுக்குள்ள யாரும் தெரிஞ்சாங்க போனேன்டா வவுனியாவில இருந்து வந்தீங்களா யாழ்ப்பாணத்துல இருந்து வந்தீங்களா 4 பேரு எனக்கு யாருக்கு வந்தது எல்லாருக்கும் எனக்கு தான்டா நான் சாப்பிடுவேன் யாரு அனுப்பினதப்பா ஆறு அனுப்பினது மிக்கி பொம்பளை மிக்கியோ ஆறு அனுப்பினது மிக்கி ஆறு ஆயினா எங்களோட ஊருக்கு வந்ததுக்கு வணக்கம் ப்ரோ எங்களோட டீம் வந்து D3 சர்ப்ரைஸ் பண்ணா எங்களோட எல்லா டெக்கரேஷன் எல்லா சாமானும் எங்கள்கிட்ட இருக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி பல நாள் கனவு இல்ல சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி யாரும் சொன்னவே யாருமே எங்க டீமாலே நாங்க பண்ணோம் சந்தோஷம் நன்றி புத்தளத்துக்கு வந்த நேரம் புத்தளத்துல அமோக வரவேற்பு ஆடல் பாடல் மிக்கி என்று கள்ள கட்டுதா புத்தளம் பாட்டை போடுறீங்க வந்து ஆடுங்கப்பா இது ஆள பாரு அங்கட பாட்டை போட்டு ஆள் நிக்குது இது வாங்க இப்படி சர்ப்ரைஸ் பண்ணிருக்கேன் என்ன சொல்றீங்க உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு நாங்க எங்களுடைய பயணத்துல வந்து இவ்வளவு காலமும் என்ன சொல்லுவோம் இதே போய்க்க இடையில எங்களுக்கு ஒரு உந்து சக்தியா வந்து இருந்தது அதுவும் புத்தளத்துல நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை புத்தளத்துல இதுக்கு முதல் வரைக்கும் வந்து எங்களுக்கு பெருசா நண்பர்கள் இல்லை புத்தளத்துல போய் என்ன செய்ய போறோம் என்ன பிளான்னு தெரியல ஆனா வந்த பிறகு வந்து புத்தளத்துல அப்படி ஒரு வரவேற்பு இப்படி மேல தாளங்களோட இன்றைக்கு நல்ல பாட்டா போகுது எங்கட இங்க வாங்க சாக்லேட்டை வாங்கிட்டு நிக்கிறீங்க ஏதாவது சொல்லுங்க பொடியங்களுக்கு வரவே பாட்டு போகுது பாட்டு வாங்க நீங்க வாங்க பாட்டு ஆள் பாட்டை போட்டு நிக்கிறேன் நிப்பாடி நீ வாடா அவ்வளோ சரி உண்மையிலேயே வந்து எங்களுக்கு சந்தோஷம் D3 சர்ப்ரைஸ் என்ன D3 சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து நண்பர்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறேன் உங்களோட பேர் என்ன ப்ரோ என் பேர் தனுஷ் ப்ரோவும் அவன் டீமும் வந்து வந்திருக்கணும் கிட்டத்தட்ட இவையில் இருக்கிற இடம் வந்து நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து நேற்றில இருந்து வந்து கேட்டவர் நான் நினைச்சு பார்க்க வர்ற சந்திக்க வர்ற என்ன நினைக்கிறார் இன்றைக்கு வந்து சந்திச்சுக்கிறார் எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு சந்தோஷம் ப்ரோ உண்மையிலேயே சந்தோஷம் உங்களோட தொடர்புகளை அப்படியே சொல்லிவிடுங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நார்மல் நம்பர் இருக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 01 35 31 472 வாட்ஸ்அப் நம்பர் வந்து 76 180 99 09
ரைட். நீங்க வந்து புத்தளத்தை மட்டுமா சர்ப்ரைஸ் இல்ல இலங்கை ஃபுல்லா வந்து சர்ப்ரைஸ் செய்யணும். நீங்களும் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் போற போக்குல. இது வந்து கட்டணம் செலுத்தப்படாத விளம்பரம், இது அன்புக்காக செய்யறது. போனேசன் என்ற டான்ஸ் காடி சவுண்டா கூடு எங்களுக்குமே சந்தோஷம். D3 சர்ப்ரைஸ் டெலிவரி தொடர்பு கொள்ளுங்க. சொல்ல போனீங்களா? வேற ஒன்று சொல்லல. எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும், இந்த மிக்கி மவுஸ் உடுப்ப போனேசன்னாக்கு போட்டு பாக்குறேன். மிக்கி மவுஸ் வந்து ஒரு கேர்ள் இல்ல அப்படி சொல்லி விட்டுறேன் ப்ரோ. கட்டியெல்லாம் அப்படி செய்வா புதிய காட்டு அது போட்டீங்க ப்ரோ. கேர்ள்ட்டு சொல்லி நம்பிடுவா. நன்றி வேலையை சந்தோஷம். சரி, இப்ப அந்த ஆசையை மாத்தி ஜெசி ப்ரோக்கு போட போறோம். ஜெசி ப்ரோ போடுவோம் ப்ரோ. இது எனக்கு தான் சரியா இருக்கு. நாங்க அரசியல் விக்கிறேல ப்ரோ ரெக்கார்ட் போடுங்க. ரைட்டா பாட்டா போறோம். பாட்ட கொடுங்க எங்க ஒண்ணு தெரியுது இல்லையா? உண்மையிலே கஷ்டம் இந்த உடுப்பை போட்டிருக்கோம். ஐயோ சரியா உண்மையிலே கஷ்டம் இப்படி உடுப்பையும் போட்டிருக்கிறது. எங்களுக்கு இதே சர்ப்ரைஸ் நன்றி ப்ரோ. என்ன ப்ரோ தந்துக்கிறேன்டா? இனிப்பா வந்து சாக்லேட் தந்துக்கிறேன். நாங்க வந்து எல்லாத்தையும் சேர்ந்து இந்த தருணத்தை வந்து சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுவோம் ப்ரோ. சர்ப்ரைஸுக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குறோம் சார். எடுக்க ப்ரோ எடுக்க ப்ரோ, எடுத்து சாப்பிடும் ஃபுல்லா தர மாட்டோம் ப்ரோ. ரைட். நீங்க நல்ல ஃபன்னா இருந்தது எங்களுக்கு. என்ன செய்வோம் கற்பட்டிக்கு போக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. போய்க்கே நல்ல ஒரு பூஸ்டா இருந்தது. சப்ஸ்கிரைப் பண்ணியா இப்போ கிழங்கு கடையில் கிழங்கு வாங்கிட்டு தரு. இவன் வந்து வீடியோ பார்க்குற வந்தவர். அப்போ கேட்டான் வந்து எங்களோட ஊருக்கு வருவீங்களான்னு நான் யோசிச்சு வந்தது ஆசையாண்டு. இப்போ இவரை பற்றி 3 வார்த்தைகள் வசனம் சொல்லு. சொல்லு வீடியோ பார்க்குறேன்னு சொல்லு. இவரை பற்றி 3 வார்த்தை. நன்றிடா. கற்பட்டி டவுனுக்கு வந்துக்கிறோம். இருட்டிட்டு நாளைக்கு வந்து கற்பட்டியை வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். இதோட நல்ல செம்மையாக இருக்குது. என்னென்னு சொல்கிறேன், கற்பட்டி நல்ல ஒரு டவுன். கூடுதலாக அந்த வெளிநாட்டவர்கள் வர்றதோட வந்து இங்கே ஃபுல்லாக வந்து தமிழ் முஸ்லீம் மக்கள் எல்லாமே வந்து வாழினம். இதில் வந்து ஜெசி ப்ரோ வந்து அதில் நிற்கிறார். வந்து இந்த சுண்டல் கடையில் வந்து சுண்டல் சாப்பிடணும்னு. பாய்ரா, நாளைக்கு நிற்போம். நைட்டுக்கு இங்கால பீச் அங்கே இருக்கு. அங்கே போகணுமா? இஞ்சாலே இல்லை பீச். பாப்போம் பீச் சைட் தான் அங்கேயும் போடணும் பார்த்து நிற்போம். குடாவையா? ஓகே. ரூம்ஸ் தேவையில்லை, பீச் இருந்தா சரி. பீச்லாம் தங்குறது வேனை விட்டோமா பீச்சில் ஃபோட்டோ பார்த்து இருக்கணும். இதில் பள்ளி ஒன்று இருக்கு கல்பட்டிய. என்ன ப்ரோ, என்ன இரவு சாப்பாடா? நீங்கள் தானே இந்த வவுனியாவில் இருந்த அந்த மோட்டோ விளாக் கட்பட்டியா நீங்கள்? ஐயா பாத்தீங்களா, ஊர்க்காரரை கண்ட உடனே நீங்க செய்யற வேலை இந்த இதா கிழங்கு ஃபேமஸா? அதுக்கு போடுற மிக்சிங் ஃபேமஸ் என்று சொல்லியிருக்காங்க. சரியா, நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுல இருக்கிறீங்க. என்ன கட்லெட் இருக்கு, பட்டிஸ் இருக்கு, வடை இருக்கு, கிழங்கு இருக்கு, கடலை இருக்கு, கஞ்சி இருக்கு. கொடுக்குறீங்களா? 200 ரூபாய்ங்க. கிழங்கு மரவள்ளி கிழங்கு பொரிச்சு. அதுக்கு என்ன கூழ்? என்னது இது? கஞ்சி, கோழி கஞ்சி. நான் நோன்பு கஞ்சி மாதிரி கோழி கஞ்சி. அது குரக்கஞ்சி. ஓகே, கஞ்சி குடிச்சு பாப்பா. கஞ்சி எல்லாம் குடிப்போம்.
கோழி கஞ்சி குடிப்போமா எல்லா டேஸ்டோட. நீங்க என்ன ப்ரோ எங்களை மாதிரி ஃபுட் ரிவ்யூக்கு வந்துருக்கீங்க ப்ரோ? புது இடங்களுக்கு போய்க்கலாம், புது புது விஷயம் சாப்பிடோட ப்ரோ. நாளைக்கு சொல்லுவார் ஐயோ வயிறு முட்டிட்டு ப்ரோ, கேஸ்ட்ரிக் ஆயிட்டு ப்ரோ. என்ன வேணும் என்ன வேணும்? ஓனர் வந்து கட்லெட் என்ன இருக்கு? கட்லெட் ஒன்று எடுத்துக்கலாம். பார்க்கவே ஆசையா இருக்கு. ஒரு அமர்த்துன்ற ஆனா இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு போடல போல. சமந்தி மாதம் தூக்கு போட்டிருக்கோம். அந்த கருப்பு லைட்டை போட்டு கடுகா மிளகு வந்து போகணும் போகணும். கிழங்கு வந்துட்டு கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா மயிச்சு சுட சுட தெரியும். சுட சுட நல்லா மிக்சிங் எல்லாம் போட்டுறது மிக்சிங் தான் வந்து காசாம். மிக்சிங்கு தான் காசாம். அப்போ கிழங்கு அரைச்சி சம்பல் மாதிரி போட்டுக்கிறோம். ஆள் அரைச்சா அந்த மாதிரி இருக்கா? பள்ளிக்கு நண்பர்கள் வாங்க.